வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுபட முருகனுக்கு அரோகரா. வணக்கம் ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, அனைவருக்கும் எங்களுடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய சார்பிலும் ஆன்மீக சேனல் சார்பிலும் தை-கித்திகை முன்னிட்டு 6/2/2025 ஆண்டு வியாழக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டாபாணிசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. காலையிலே 7 மணி முதல் சுண்டல், மூக்கல்லை சுண்டல், கேசரி இனிப்புடன் துவங்கப்பட்டது. வருகை தந்த பக்தர்களுக்கு தலை வாழை இலையுடன் அறுசுவை உணவு சாதம், சாம்பார், வெண்டைக்காய் காரக்குழம்பு, பொரியல், கூட்டு, அப்பளம், போண்டா, இப்படி அப்பளம் பல வகையான அறுசுவை உணவு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீக பக்தர்களும் தாய்மார்களும் பக்த கோடிகளும் கலந்து கொண்டு தை-கித்திகை முருகனை தரிசனம் செய்து வழிபட்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய தலைவரும் முன்னாள் அரங்காக்குழு தலைவருமான சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவருடைய தலைமையிலே சிறப்பான முறையில் இந்த அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த காட்சியை காணுங்கள். அது மட்டுமல்ல, விடிய காலையிலே பெரியகரம் குமார் மாஸ்டருடைய தலைமையிலே இரவு 2 மணி முதல் விடியகாலை மாலை 5 மணி வரை இடைவிடாத அன்னதானமும் அறுசுவை உணவு பக்தர்களுக்கு வழங்கினார்கள். தொடர்ந்து அன்னதான கமிட்டியினுடைய தலைவரும் நம்முடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் தலைவர் சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவருடைய ஏற்பாட்டில் மிக சீரும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே அன்னதான கமிட்டியினுடைய நிர்வாகிகள் அன்னலட்சுமி மற்றும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் மகேந்திரன் அவர்களும், வடமாதிமலம் தொழிலதிபர் இந்த அன்னதானத்துக்கு உறுதுணையாக இருந்த கேஎல்ஜி தினகரன் அவர்களும், திருமதி சுதா ஜெயராமனும், குன்னத்தூரை சேர்ந்த அன்னதான கமிட்டியுடைய உறுப்பினர்கள் மகாதேவன், சத்யராஜ் மற்றும் வழக்கறிஞர் பிசி தினகரனும், வசந்த் நகர் மாலா ஏழுமலை அவர்களும், அஜந்தா பாலச்சந்தர் ஆசிரியர் அவர்களும் மற்றும் எண்ணற்ற அன்னதான கமிட்டி உறுப்பினர்கள் கஸ்தம்பாடி ராதா அவர்களும் திருமதி ராதா அவர்களும் கலந்து கொண்டு இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே வருகை தந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார்கள் தலைவாழையுடன். தொடர்ந்து ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் கோவிலை சுற்றியும் கோயில் கோபுரத்தில் மேலும் படிக்கட்டிலையும் நம்முடைய தலைவருடைய ஏற்பாட்டில் மின் விளக்குகள் பாக்மாப்பட்டை சேர்ந்த சூர்யா அவர்கள் மிக சிறப்பான முறையில் மின் விளக்கு அமைத்து கொடுத்தார்கள். இப்படி தொடர்ந்து நல்லதொரு அன்னதான நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அன்னதானம் வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்த ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மனமுந்து இதற்காக உதவி புரிந்த ஆன்மீக பக்தர்களுக்கு, முருகர் பக்தர்களுக்கு கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதை காணுகின்ற ஆன்மீக பக்தர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி
உங்களுடைய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய இரண்டாவது பாகம் தைக்கத்தினுடைய முருகனுடைய குணத்தூர் தண்டபாணி முருகனுடைய இரண்டாவது பாகம் தொடர்ந்து வரும். அதையும் கண்டுகளிங்கள். நன்றி, வணக்கம். நான் போட மாட்டேன்மா கோயில் போன் பண்ணுறேன். நல்லா இருக்கும். வாங்க. அவங்க என்ன ஒன்று கூட சத்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருப்போம். ஆமாம், கறிக்காத்து இருக்கும். சொல்லிட்டார் எங்கள் ஆள் தலைவர் சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு. கவுண்டர் என்ன சாப்பிட்ற? சாப்பாடு எப்படி சாப்பிடுவா? சாப்பிட்றியா சாப்பாடு? சரி, இதோட வந்துச்சு பாருவா. எங்கள் மாமல் கஸ்டமர், என் செல்லத்துக்கு கொஞ்சம் கொடுப்பா. ஹோட்டலில் ஆயிடுச்சு. சாப்பாடு சாப்பிடு, வடை பாயசத்தோட. கொட்டை ஆயிடுச்சு. ம் ஆமா, எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு.
செல்வா வாப்பா. பார்க்கலையா? யார் வந்து போதுமாண்ணா? அண்ணா போதுங்களா? எங்க அம்மா வரல. அண்ணா ஓகேவா? அவர் தான் நமக்கு அன்னதானத்துக்கு நிறைய செய்யுது. கேட்காதே ஃபோன் பண்ணிவிடுவார். என்ன வேணும்? இந்தா தண்ணி ஊற்றுமா? தண்ணி ஊற்று. ரசம் ஒரு பைக்கிட்டு எடுத்துனா. ஏமா ரசம் ஒரு பைக்கிட்டு எடுத்துனா. தம்பி ரசம் எடுத்துனா. ஊடு. போமா போமா. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? போதுமா? உக்காரு. சாப்பிடல வா, அப்படி வா. பார்த்து சுதா, அது யாரு ஏழை? ஏங்க ஏன்னா ஒரு ஆள் உக்காருங்க. வை. வா. உக்காரு. எங்கள் வீட்டில் வரல? அந்த இலையில் உக்காரு. ராதா அவர் இழப்பு இலை சாப்பிட்டு அவங்களே இலை எடுக்கணும். ஆள் இல்லை, கோச்சிக்காதீங்க. போண்டாய் Come